ஹாய். ஸோ டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரொப்பலர் நேவல் ஆர்கிடெக்சரில். இந்த சம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இந்த ப்ரொப்பலரில். இது ஜூன் 2025 இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மெனி டைம்ஸ் இது ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு ப்ரொப்பலரில் வந்து பேசிக் அண்ட் ஈஸியான சம் இது. இந்த சம் நம்ம எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஷேர்ட் பவர் ஆஃப் எ ஷிப் இஸ் 3000 kW, த ஷிப் ஸ்பீட் இஸ் v 13.2 knots, propeller RPS is 1.27, RPSங்கிறது revolution per second, propeller pitch is 5.5 meter and the speed of advance is 11 knots. ஸோ கொஸ்டின் வந்து இதாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ப்ரொப்பலர் எப்போதும் ஆர்பிஎம்மில் கொடுப்பாங்க, இங்கே ஆர்பிஎஸ் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்மால் அண்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ரியல் ஸ்லிப், வேக் ஃப்ராக்ஷன், ப்ரொப்பலர் த்ரஸ்ட். ப்ரொப்பலர் த்ரஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதோட எஃபிஷியன்சி 70% இருக்கிறப்ப ப்ரொப்பலர் த்ரஸ்ட் என்ன இருக்கும், அதுதான் அவங்க கேட்டிருக்க கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் கிவன் டேட்டாஸ் நம்ம தான் படித்தோம். ஸோ இதோட ஃபார்ம்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ நம்ம பின்னாடி குழப்பம் வராது. ஸோ நம்ம என்ன ரியல் ஸ்லிப்புக்குன்னு உள்ள ஃபார்முலா விடி மைனஸ் விஏ பை விடி. விடிங்கிறது தியரிட்டிக்கல் ஸ்பீடு, அதோட ஃபார்முலாஸ் வந்து இங்கே இருக்குது. தியரிட்டிக்கல் ஸ்பீடு விடி இஸ் டு பிஎன். பிங்கிறது பிட்ச்சு, என்னங்கிறது ஆர்பிஎஸ், ரெவல்யூஷன் பெர் செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் வேக் ஃப்ராக்ஷன் வி மைனஸ் விஏ. விங்கிறது ஸ்பீடு, விஏங்கிறது ஸ்பீட் ஆஃப் அட்வான்ஸ். ஸோ எஃபிஷியன்சி இஸ் டு த்ரஸ்ட் பவர் பை ஷேர்ட் பவர். இது நம்ம டெலிவரி பவர்னு சொல்லலாம், ஷேர்ட் பவர்னு சொல்லலாம். ஸோ த்ரஸ்ட் பவர் வந்து த்ரஸ்ட் இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் அட்வான்ஸ். ஸோ இதுதான் சம்மோட ஃபார்முலா. ஸோ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு ரியல் ஸ்லிப் வேணும். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். என்னென்னா ரியல் ஸ்லிப். ரியல் ஸ்லிப் என்னென்னா, நம்ம ரியல் ஸ்லிப்பு தெரியாது, விடி தெரியாது, விஏ ஸ்பீட் ஆஃப் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு விடி வேணும். விடிக்கு நம்ம தனியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேர் தியரிட்டிக்கல் ஸ்பீடு. ஸோ விடி தியரிட்டிக்கல் ஸ்பீடை வந்து நம்ம விடி ஸ்கூல் பிஎன் டேட்டா போட்டு ஸோ விடி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். விடி 6.985 மீட்டர் பர் செகண்டில் வரும். இங்கே ஆல்ரெடி ஸ்பீட் வந்து இந்த நாட்ஸில் டினோட் பண்ணியிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் அட்வான்ஸ் நாட் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டேரக்ட் நாட்ஸ் கன்வர்ஷன் பண்ணணும். நாட் கன்வர்ஷன் வந்து 3600 டிவைட் பை 1.852 இன்ட்டு 1000. அது டேட்டா மல்டிப்ளை பண்ணால் 1852 வந்துடும். ஸோ நம்ம டேட்டா போட்டாச்சு. ஸோ இந்த கன்வர்சேஷன் மூலிமா நம்ம விடி நாட்ஸை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம டேரெக்டாக ரியல் ஸ்லிப் அப்ளை பண்ணலாம். விடி மைனஸ் விஏ விடி. ஸோ விடி 30.57, விஏங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 11 நாட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலிமா நம்ம ரியல் ஸ்லிப் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் 1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வேக் ஃப்ராக்ஷன். வேக் ஃப்ராக்ஷன் வந்து ஆல்ரெடி ரெண்டுமே கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, வி மைனஸ் விஏ. ஸோ விங்கிற ஸ்பீடு, விஏங்கிறது ஸ்பீட் ஆஃப் அட்வான்ஸ். ஸோ ரெண்டுமே கொஸ்டின் கொடுத்ததுனால நம்ம டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேக் ஃப்ராக்ஷன் வந்து 0.166. இதுக்கு அடுத்த தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரொப்பலர் த்ரஸ்ட் கேட்டிருக்காங்க. ப்ரொப்பலர் த்ரஸ்ட்டுக்கிற ஃபார்முலா வந்து த்ரஸ்ட் பவர் ஈக்குவல் டு த்ரஸ்ட் இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் அட்வான்ஸ். இது நம்ம த்ரஸ்ட் பவரும் தெரியாது, த்ரஸ்ட்டும் தெரியாது. அதுக்கு நம்ம த்ரஸ்ட் பவர் கண்டுபிடிக்கிறது தான் அவங்க எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து த்ரஸ்ட் பவர் டிவைட் பை ஷார்ட் பவர். ஷார்ட் பவருக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து டினோட் பண்ணிட்டாங்க 3000 kW. எஃபிஷியன்சி 70% சொல்லிட்டு டினோட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலிமா நம்ம த்ரஸ்ட் பவர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு த்ரஸ்ட் பவர் பை ஷார்ட் பவர். எஃபிஷியன்சி 70% வந்து 0.7, ஷார்ட் பவர் 3000 kW. ஸோ டிபிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் த்ரஸ்ட் பவர். இந்த த்ரஸ்ட் பவர் மூலிமா நம்ம த்ரஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த்ரஸ்ட் பவர் இஸ்கல் டு த்ரஸ்ட் இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் அட்வான்ஸ். அகெயின் இங்கே ஸ்பீட் ஆஃப் அட்வான்ஸ் வந்து நம்ம நாட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம பவர் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறப்ப நாட்ஸை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். ஸோ நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச வந்து மீட்டர் செகண்ட்லேருந்து பெர் நாட்ஸ். இப்போ வந்து நம்ம நாட்ஸில் மீட்டர் செகண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதோட கன்வர்சேஷன் நான் கீழே போட்டிருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ தெளிவாக கொடுக்குறேன். ஸோ மீட்டர் பர் செகண்ட் நாட்ஸுக்கு வந்து 3600 டிவைட் பை 1852. நாட்ஸோட மீட்டர் செகண்ட் வந்து 1852 பை 3600. ஸோ கம்மிங் டு த த்ரஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு த்ரஸ்ட் பவர் நம்ம 2100 இருக்குது. ஸ்பீட் ஆஃப் அட்வான்ஸ் 11 நாட்ஸ் இருக்குது. அந்த நாட்ஸை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும்னா 1852 டிவைட் பை 3600. ஸோ இதை நம்ம மாற்றணும்னா 5.65 வருது. ஸோ த்ரஸ்ட் வந்து நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 371.68. ஸோ இதுதான் அந்த ப்ரொப்பலரோட சம்மு. இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியான சம்மு. இதில் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடும் கிடையாது. டேட்டாஸ்லாம் ஆல்ரெடி அப்படியே ஓப்பனாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இது ஈஸியாக போட்டுடலாம். இதோட உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு இமீடியேட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ்.